தலைவன் தலைவி வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி, பெரிய வசூலே எடுத்திருக்கு. அதாவது இதுவரையும் இந்த படம் எவ்வளவு வசூல் வந்திருக்கு, இந்த 12 நாள்ல எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, கிட்டத்தட்ட எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்ப்போம். இது இல்லாம கூலி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் பெரிய அளவுல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அது எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். இன்னும் நிறைய படங்கள் மகாவதார், நரசிம்மா, சூஃப்ரம் ஷோ, சையாரா இந்த படங்கள்லாம் வசூல் ரீதியா எப்படிப்பட்ட ஹிட், எவ்வளவு வந்து இந்த படங்களுக்குலாம் ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். ஸோ நேற்று வீடியோலாம் நான் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படத்தோட டீசரில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், கார்த்திக் ராக், ஆகாஷ் கிருஷ்ணவினி அப்படிங்கிறவங்க, ஜெர்ரி ஷான்லி, தளபதி அரசு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கான்செப்ட் ஆர்ட், இதை பாருங்க. இது என்ன படம் அப்படிங்கிறத உங்களால கெஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ வசூல்குள்ள போயிடலாம். த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த படத்தோட டேட் 12 இந்தியாவில் 70 லட்சம், டோட்டலாக 39 கோடியே 92 லட்சம், 40 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 371.9 மில்லியன் US டாலர்ஸ், 3260 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. நிறைய படங்களுக்கு 500%, 600%லாம் ரெக்கவரி வந்திருக்கு. ஸோ சையாரா டே 19 இந்தியாவில் வந்து 3 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 55 லட்சம். 365 கோடியே 30 லட்சம் இந்தியாலையும், 493 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட், 40 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 260 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது இந்த படத்துக்கு 200 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு. ஸோ அது என்னென்ன டேர்ம்ஸ்ல போட்டிருக்காங்க அப்படிங்கறத வச்சு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு ஷேர் போகுது அப்படிங்கிறதுலாம் அது அவங்களோட டேர்ம்ஸ் படி. ஸோ ஆனா இந்த படம் தியேட்டருக்குலாம் 600%க்கு மேல ரெக்கவரி வந்திருக்கு, 650%க்கு மேல ரெக்கவரி வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், ரீசெண்ட் டைம்ல ஒரு பயங்கர சென்சேஷனல் ஹிட். தடாக் 2 அப்படிங்கிற இந்தி திரைப்படம் டே 5 இந்தியாவில் 1 கோடியே 89 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 10 லட்சம், டோட்டலா 19 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 55 கோடி, 28 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 10 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. இப்போதைக்கு 37% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. இப்போதைக்கு பார்க்கும்போது ரொம்ப மோசமா தான் இருக்கு நிலைமை. சன் ஆஃப் சர்தார் 2 டே 5 இந்தியாவில் 2 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 40 லட்சம். ஸோ இந்தியாவில் டோட்டலா 35 கோடியே 70 லட்சமும், உலகம் முழுக்க 42 கோடியே 40 லட்சம். பட்ஜெட் 150 கோடி, 80 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 22 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. 28% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. ரொம்ப 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 மோசமான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. அப்புறம் கன்னடால சூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற படம் டே 12 கர்நாடகால 3 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 69 லட்சம். 52 கோடியே 37 லட்சம் கர்நாடகாலையும், 62 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க. 5 கோடி பட்ஜெட், 6 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ். ஆக்சுவலா நிறைய இடத்துல மறுபடியும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்கிரீன்ஸ்க்காக நிறைய மறுபடியும் ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கு. 32 கோடிக்கு மேல ஷேர் வந்து 500%க்கு மேல ரெக்கவரி வந்து இந்த படமும் பெரிய அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மகாவதார் நரசிம்மா இந்த படமுமே கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு பெர்சன்டேஜ் தான் வச்சிருக்கு. மகாவதார் நரசிம்மா டே 12 இந்தியாவில் 9 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 70 லட்சம். இந்தியாவில் டோட்டலா 123 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 129 கோடி 58 லட்சம். பட்ஜெட் 20 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 12 கோடி, கிட்டத்தட்ட 69 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. 575% இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது சூ ஃப்ரம் ஷோ, சையாரா, மகாவதார் நரசிம்மா இந்த 3 படங்களுமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. இந்த வருஷத்தோட முக்கியமான பெரிய வெற்றி, பெரிய லாபம் கொடுத்த திரைப்படங்கள்ல இந்த 3 படங்களுமே அடங்கும். அதுலயும் சூ ஃப்ரம் ஷோலாம் ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். ஸோ உண்மையிலே பெரிய விஷயம். சுமதி வளவு அப்படிங்கிற படம் டே 5 கேரளால 75 லட்சம், உலகம் முழுக்க 78 லட்சம், டோட்டலா 7 கோடி 23 லட்சம் இந்த படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு. பட்ஜெட் 5 கோடி, 4.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 3 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ். ஆக்சுவலா இந்த படமும் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம், 150% ரெக்கவர் ஆயிருக்கு. அப்புறம் மாரிசன், ஃபகத் ஃபாசிலும் வடிவேலும் சேர்ந்து நடிச்சு படமும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வசூல் ரீதியா பெரிய விஷயம் பண்ணல. இருந்தாலும் இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மாரிசன் டே 12 தமிழ்நாட்டுல 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம், டோட்டலா 7 கோடியே 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 10 கோடி, 4.5 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 4 கோடியே 5 லட்சம் ஷேர் வந்திருக்கு. அதாவது 90% ரெக்கவர் ஆயிருக்கு. ரொம்ப மோசமான நிலைமெல்லாம் இல்லை. இன்னும் இந்த படம் ஒரு 90 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் இவன் பண்ணுது. அது பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா கூலி வர்றதுக்கு இன்னும் ஒரு 9 நாள் இருக்கு. அதுக்குள்ள இந்த படம் 90 லட்சம் வசூல் பண்ணுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் இது ஒரு மோசமான ஃபிளாப், தோல்வி அப்படி கிடையாது.
ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் எடுக்கக்கூடிய ஒரு படமா தான் இப்போதைக்கு தெரியுது. அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படம் டே 5 தமிழ்நாட்டுல 17 லட்சம், உலகம் முழுக்க 18 லட்சம். 1,46,00,000 தமிழ்நாட்டிலையும், 1,53,00,000 உலகம் முழுக்க, 4 கோடி பட்ஜெட், 85 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 1,75,00,000 தியேட்டர்கள் ரைட்ஸ், 48% ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த படமுமே இன்னும் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது 1,50 கோடி கிட்ட இந்த படம் வரணும். இப்போதைக்கு 18 லட்சம் 17 லட்சம் போக போக கம்மியா தான் ஆகும். பார்ப்போம். இருந்தாலும் சாட்டர்டே சண்டே நடுவில் ஏதாவது ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்குதான்னு. ஒரு 1,50 கோடி 1,45 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இது ஒரு நல்ல வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். தலைவன் தலைவி திரைப்படத்தோட டேட் 12 தமிழ்நாட்டில் 1 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 18 லட்சம், கர்நாடகாவில் 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸ்ல 35 லட்சம், 1,69,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் டேட் 12. டோட்டலா இந்த படம் 53,97,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 1,82,00,000, கர்நாடகால 4,69,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,57,00,000, ஓவர்சீஸ்ல 16,95,00,000, உலகம் முழுக்க 79,06,00,000. பட்ஜெட் 25 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 16 கோடி, 41 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா 250% மேல ரெக்கவரி வச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்கு தலைவன் தலைவி. ஸோ அப்புறம் கிங்டம் திரைப்படத்தோட டே 6 ஆந்திரா தெலுங்கானால 1,36,00,000, தமிழ்நாட்டில் 28 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 50 லட்சம், உலகம் முழுக்க 2,39,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டே 6. ஸோ ஆந்திரா தெலுங்கானால டோட்டலா 43,15,00,000, தமிழ்நாட்டில் 3,31,00,000, கர்நாடகாவில் 6,30,00,000, கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் 1,32,00,000, ஓவர்சீஸ்ல 19,10,00,000, 73,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் உலகம் முழுக்க. 130 கோடி பட்ஜெட், 56 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 42 கோடி கிட்ட தான் இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. 76% வந்திருக்கு. 100 கோடி இந்த படம் வருமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டாவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா வசூல் கம்மியாயிடுச்சு. ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங்ல யூஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டுமே, இது யூஎஸ்ஏ பிரீமியர், நான் சொல்றது நார்த் அமெரிக்கா கிடையாது, யூஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டுமே 1 மில்லியனை கடந்திருக்கு. 1.07 மில்லியன், 9,38,00,000. கனடால $200K கடந்திருக்கு. 1,75,00,000. யூகேல 238K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து 2,78,00,000. ஆஸ்திரேலியால 300K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது வந்து 1,70,00,000. மலேசியால ரீசெண்டா ஓபன் பண்ணி பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 600K மலேசியன் ரிங்கிட்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. 1,28,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல மற்ற நாடுகள்லாம் ஓபன் ஆயிருக்கு. $60K 52 லட்சம். டோட்டலா கிட்டத்தட்ட நியர்லி $2 மில்லியன் இந்த படம் இப்பவே ரிலீஸுக்கு 9 நாளைக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணியிருக்கு. $1.98 மில்லியன், 17,39,00,000. ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது ஓவர்சீஸ்ல. ஸோ அது எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ யாருது அது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான படத்தை பார்க்க போறோம். சீதாராமம். நேத்து வந்து இந்த படத்துக்கு 3 வருஷம் கடந்திருக்கு. 3 வருஷம் ஆனிவர்சரி நேத்து 2022 ரிலீஸ் ஆச்சு. நேத்து வீடியோ போடாததுனால இன்னைக்கு வீடியோ போடுறேன். சீதாராமம் 2022 வந்து வசூல் ரீதியா பெரிய ஹிட், அதே நேரத்தில் கிரிட்டிக்கலாவும் பயங்கரமா எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் 43,88,00,000, தமிழ்நாட்டில் 12,85,00,000, கர்நாடகால 7,65,00,000, கேரளால 8,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7,90,00,000, ஓவர்சீஸ்ல 17,28,00,000, 97,71,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 30 கோடி. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் 18 கோடிக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு 50 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. இது எப்படிப்பட்ட ஒரு ஹிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரீஜியன்ல மட்டும் பெரிய ஹிட் கிடையாது. நான் சொல்றது தமிழ்நாட்டுல பெரிய ஹிட், இந்தி பெல்ட்லயும் பெரிய ஹிட், ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ரீஜியன்லயுமே, ஓவர்சீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு படம். எல்லா ரீஜியன்லயுமே ஓவராலா பெரிய ஹிட் ஆன ஒரு படம். ஸோ அப்படி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்த சீதாராமம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.